விடிஞ்சிருச்சு எந்திரிங்க. விடிஞ்சிருச்சு எந்திரிங்க. விடிஞ்சிருச்சு எந்திரிங்க. ஏடி அதே வார்த்தையை மனப்பாடம் பண்ற? ஆமா, விடிஞ்சது உனக்கு எப்படி தெரியும்? கோழி கூப்பிட்டுறீங்களே. அந்த கோழியை அடுத்த வாரமே பொசிக்கிறேன். இந்த பாரு, என்ன எழுப்புறது இருக்கட்டும். வெளியில ஒரு மூஞ்சூரு கடனுக்கு திருட்டு வட்டிக்கு தூங்கிட்டு இருக்கு. அத போய் முதல்ல நோண்டி விடு. ஐயோ ஐயோ, நடிச்சாமத்துல எடுப்பான்னு பார்த்தேன். வெடிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்புறாளே விவரம் கேட்டவோ. எந்திரிங்க தம்பி. என்ன நீ தூங்குறவனை எழுப்பிட்டீங்களே? தூங்குறவனை எழுப்பாம முடிச்சுட்டு இருக்கிறவனை எழுப்புறதுக்கு எங்களுக்கு பைத்தியமாடா? என் தரடே, நல்ல கனவு கண்டுகிட்டு இருந்தேன், கெடுத்துட்டாங்க. அது நீ எப்படா நல்ல கனவு கண்ட? நேத்து அப்படித்தான் ஒரு கனவு கண்டேன். நேத்து உன் ஆத்து தண்ணி அடிச்சிட்டு போச்சா? இன்னைக்கு நீ அப்படியே போயிட்ட. ஏண்டா, இது என்ன டிவி தொடர் நாடகமா? விட்டா வார கணக்கா பாத்துட்டு போட்டிருக்க. மழை எந்திரிச்சு போய் ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு ஆத்துக்கு வந்து சேரு. நான் 8th படிச்சிருக்கேன் ஓல்டு பிரதர். இது மாதிரி வேலை என்னால பண்ண முடியாது. ஏண்டா டேய், 2 நாள் மலைக்கு பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கினா கலெக்டர் ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்கிறியா? திமிரு பண்ணாம மரியாதையா போயிட்டு வந்துரு, இல்ல மட்டன் திங்கிறதுக்கு பல்லு எல்லாம் புடிங்கிருவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? மீட்டிங் பேசிட்டு இருக்கிறோம். பொன்னாட போச்சு நீ நன்றி வர போரு. ஏய், கண்ட இடத்துல சொல்லிட்டு நிக்காதீங்கடி. அதுக்கு துணை மூட்டை கட்டுங்க. ஏய், இன்னும் நீ போலியா? தம்பி போயிட்டு வந்துருப்பா. உங்க அண்ணன் குணம் உனக்கு தெரியுமில்ல. அண்ணே, நீங்க சொல்றதால ஐ கோயிங். அந்த ஆள் கிட்ட சொல்லி வைங்க. ஆமா, அவ பெரிய தத்துவ தாயி. போடடே. அடியே மல்லிகா, ஏங்க சத்தம் போடுறீங்க? வரேன். ஒப்ப உனக்கு பேர் வச்சான் பாரு, பெருச்சாடிக்கு வச்ச மாதிரி. இந்த பாரு, சோத்த ஆக்கி நீ ஆத்துக்கு எடுத்துக்கிட்டு வா. நான் உன் தங்கச்சி கூட்டிட்டு போறேன். ஐயோ, என் தலையில குண்ட போடுறீங்களே. அடியே சத்தம் போட்டு பேசாதடி. என்ன தூக்கி உள்ள வச்சிட போறாங்க. நான் ஆத்துக்கு துணி துவைக்க போறேன்னு சொன்னேன். ஏய் மாங்கா வாடி. மாங்கானே எனக்கு ரொம்ப ஆசை. தோசை. அச்சோ, அவன் வந்துட்டான். ஓடி போயிருங்க, ஓடி போயிருங்க. தம்பி நல்லா பாட்டிட்டாருடி. ஓல்டு பிரதர், சுத்தி பொம்பளைங்க நிக்க வச்சுட்டு நடுவில் நீ என்ன பண்ண? ஏய், நீ கேக்குறது கேள்வியாடா? கேள்வி ஒழுங்கா கேட்டு பழகுடா. சுத்தி பொம்பளைங்க நின்னுட்டு என்ன என்ன பண்ணாங்கன்னு கேடுறா. அதுக்கெல்லாம் மச்ச வேணும் தம்பி. சரி சரி, இந்த பீடியை புடி. ஏய், என்னடா பீடி குறையுது? கடைக்கார ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு குடிச்சு பார்த்துட்டு கொடுத்தான். உன்ன மாதிரி உதவா கரையை கடைக்கு அனுப்புனா பூரா பீடி குடிச்சிட்டு வெறும் பேப்பர் தாண்டா கையில கொடுத்து அனுப்புவான். மசம் நிக்காம அழுக்க போய் போவேன். முறைக்காதா, முறைச்சு ஏற்றி குறைச்சு போடுவேன். யோ ஓல்டு பிரதர், அழுக்கு துணியில என்னால துவைக்க முடியாது. பின்ன தலவு துணியை துவைக்க சொல்லி உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? முறைக்கிறத பார்த்தா அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்து இருக்கு. 2 நோடி பார்த்து அப்படியே குடி நல்லா இருக்கு. இவருக்கு முதல்ல போட்டு வச்சிட்டீங்களாக்கு உழைப்பாடி சிகரத்துக்கு. இந்த வீட்டுல ஒரு வாய் சோறு கூட ஒழுங்கா திங்க முடியல. நீ திங்கிறது தட்டி சோறா? ஒரு வாய் சோறு ஏன்டா போய் பேசுற? ஏங்க சோறு திங்கிற நேரத்தில் தம்பி கரிச்சு கொட்டுறீங்க? கரிச்சு கொட்டுறதுக்கு இவன் கடுகா இல்ல கருகா பிள்ளையா? சோறு திங்கிற நேரம் தாண்டி இவன் என் கண்ணிய படுறான். மத்த நேரமா நான் ஊர் சுத்து இந்த கழுத. எனக்கு நீ சோறு கொண்டாடி தள்ளி உட்கார்றா. கூப்பிட்டீங்களாட்டும் உட்கார்ந்துறானுங்கடா. ஏண்டா, மொண்டிக்காண்ட வீட்டுல போய் செலவு கூலி வாங்கிட்டு சொன்னா பணத்தை வாங்கி பேண்டையும் சட்டையும் தச்சு போட்டு வந்துருக்கியா? நம்ம பரம்பரையிலேயே இந்த மாதிரி நடந்தது உண்டாடா. ஊர்க்காரன் துணி பூரா கலகலா வீட்டுக்குள்ள கொட்டி வச்சிருக்க. இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு சுத்த வேண்டியதாடா. யோ ஓல்டு பிரதர், இதுக்கு மேல திட்டினா நான் சாப்பிடாம எந்திரிச்சிருவேன். வயிறு நிறைய தின்னு போட்டு வட்டல நக்கிற நேரத்துல பேசுறான் பாரு. எங்க உன் தங்கச்சி 6 மணிக்கே வயிறு நிறைய தின்னு போட்டு மல்லாக்கு படுத்துருப்பாளா? நினைக்கிறீங்க? அவள நான் நினைக்காம வேற எவண்டி நினைக்கிறது? உங்க மூஞ்சிகளை எல்லாம் பார்த்தா தான் ஜன்னி வருது. ஒரு வழியா சாருக்கு பிரச்சனை முடிஞ்சது. முறைக்காதே வாட்டாலே அடிச்சு போடுவேன். இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காலையில் நரிப்பட்டிக்கு போய் மயில்சாமி கவுண்டர் வீட்டுல அழுக்கு துணி எடுத்து வர்றேன். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய முடியாது. ஓஹோ, இப்பெல்லாம் அண்ணனா அப்பா பெரியப்பான்னு கூப்பிடுற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா? இப்ப தாண்டா புரியுது உன்னை பெத்தோன்னு நம்ம அம்மா ஏன் செத்தாங்கன்னு. தம்பி, உங்க அண்ணனுக்கு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. டவுன் வரைக்கும் போய் செலவு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரணும். செலவு மருந்து எதுக்குடி? எலி மருந்து வாங்கிட்டு வா, சோத்துல வச்சு உனக்கு கொடுத்துறேன். கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க. தம்பி, தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அழுக்கு துணி எடுத்துட்டு வந்துரு. முடியாதுன்னா முடியாது. இந்த மாதிரி வேலைக்கு வேற ஆள பாருங்க. நீ எல்லாம் எனக்கு ஒரு தம்பியாடா. உனக்கு எனக்கு நடுவர் ஒருத்தன் பிறந்தானே, அவன் தாண்டா தம்பி. எள்ளுனா எண்ணெயா இருப்பான். எந்திரிச்சு நின்னான்னா கலர் சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி சும்மா ஸ்டிப்பா நிப்பான். ஆத்துல மிதந்த அநாத பணத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு புரட்டி பார்த்தான். இவன் தான் கொண்டுட்டான்னு 12 வருஷம் ஜெயில போட்டாங்க. என்னைக்கு அவன் வர்றானோ அன்னைக்கு தான் விடிவு காலம். கடவுளே, ஏன் மச்சா கடவுளை கூப்பிட்டீங்க? போன வருஷம் துணி துவைச்ச பாக்கி
யாரு விவரம் கட்டவளா இருக்கா? ஆண்டவன் உனக்கு அழகா அள்ளி அள்ளி கொடுத்திருக்கானே, அத நான் எப்போ அனுபவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆசையை பாரு மச்சானுக்கு. ஆசையெல்லாம் பார்க்க முடியாது, அத அனுபவிச்சா தான் தெரியும். மச்சான், இன்னைக்கு 2வது ஆட்ட சின்ன போலாமா? உங்க அக்காவுக்கு தெரியாம போலான்னா நான் ஓகே. நீ எப்படி? ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு துணியை திருடிட்டாங்க, ஆளு தூக்கிட்டு போவானோ? பெரிய முடிவேந்தன் நினைப்பு. போதுறத நிறுத்தா, இல்லன்னா மண்டை ஓட ரேஞ்சுக்கு வந்துருவேன். எதுக்கு நான் துணியை திருடினேன்? நான் திருடல, துணி காஞ்சி இருந்தது, மடிச்சு வச்சேன். ஓஹோ, சமுதாய பணியில் இவர் பெரிய சக்கரவர்த்தி, திருடுறதுக்கு இப்படி ஒரு பேரா? மறுபடியும் சொல்றேன், நான் திருடல, துணி காஞ்சி இருந்தது, மடிச்சு வச்சேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீ கோதரை இங்க என்ன சத்தம்? இங்க என்ன கூட்டம்? சொல்லுங்க, சொல்லுங்கடா. நான்சென்ஸ். இங்க பாருங்க, அனாவசியமா அடிக்கிற வேலை வேணா, 4 இந்திய பர்மிட். இங்க பார், அனாவசியமா என்கிட்ட முறைக்கிற வேலை வச்சுக்காத. நான் அகில உலக பரிமிட். ஐயோ, நான் அடிவார சொன்னேங்க. ஐயோ, நான் அடி குடுக்கறத சொன்னேன்டா. யூசரம், நீ என்ன பண்ண? மறுபடியும் உனக்கு நான் சொல்றேன், நான் திருடல, துணி காஞ்சி இருந்தது, மடிச்சு வச்சேன். இது என்ன 60 அடி கூந்தலா இன்னைக்கு கோயிலுக்கு போனா போச்சு? இருங்க, திருடா கூட பரவாயில்ல, இனிமே இப்படி செய்யாத, எடுத்து ஓடிடு. ஓ, உங்க அப்பா வீட்டு சொத்தா எடுத்துட்டு போக சொல்ற? ஓஹோ, 2 பேரும் பார்ட்னர், 50-50. அந்த பக்கமா கொண்டு போய் பிரிச்சு எடுத்துக்கலாம்னு எண்ணம். டேய், இவங்க 2 பேரும் தென்னை மரத்தை முடிச்சு தனித்தனியா கட்டி வைக்கிறா. ராத்திரிக்கு வெள்ளாவில வச்சு அடிச்சு போடுறோம். இல்லங்க, இங்க பாருங்க ஸ்டாப். நானா திருடேன்? என் முகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. மறுபடியும் திரும்பி பாக்குற மூஞ்சாடாது. வேலை சேர்த்து தேடி என் மூஞ்சி இந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஒரு வேலை கொடுத்து பாருங்க, என் மூஞ்சியை சரி பண்ணிடுறேன். ஏன்டா, நான் என்ன டிவிஎஸ் ஒர்க் ஷாப்பா நடத்துறேன் கண்டவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு? நானே அழுக்கு துணி துவச்சு பொழப்பு நடத்துறேன், அதுல உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? அட்லீஸ்ட் பராபாவடையாவது துவக்கி சமைச்சு விடுங்க. அடிச்சு பல்லகெல்லாம் கட்டி போடுவேன். நானே அதான் துவச்சிட்டு இருக்கேன். அப்ப ஜட்டி? எங்க ஊர்ல எவனுமே ஜட்டி போடுறது இல்ல. அப்புறம் எல்லாருமே மொத்தமா கோமணம் தான். வேற என்ன ஜாப்? ஜாப். நம்ம தம்பி நமக்கு ஒத்து வர்றதில்ல, இவனை வேலைக்கு சேர்த்துட்டா என்ன? எந்த ஊர்ல உனக்கு? வெளியூருங்க. பார்த்தாலே தெரியுது, எங்க ஊர்ல இந்த மாதிரி உருவமே கிடையாது. உன் பேரு? அழகன். யாரா உனக்கு இந்த பேர் வச்சது? மை ஃபாதர். உங்க அப்பனுக்கு 2 கண்ணுக்கு கூட்டுனாயா? அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? இந்த மூஞ்சிய அழகேன்னு பேர் வச்சிருக்காரு. என்னடா நாத்தா? ரொம்ப நாளா குளிக்காட்ட இந்த வாசனை வரும். ஓஹோ, உங்க ஊர்ல இதுக்கு பேர் வாசனையா? இந்தாடா, இத புடுறா. என்ன இது? கருப்புட்டி. பண்ணாடிக்கு போறதவனே, இது சோப்பு. ஆத்துக்குள்ள இறங்கி இதை போட்டு குளி. இதுக்கு ஏங்க ஆத்துக்குள்ள இறங்கணும்? இங்க இருந்தே போட்ட போகலாம். வாயில என்னடா புல்லாங்குழலா வாசிக்கிற? இது புல்லாங்குழல் இல்லங்க, புளூட்டு. இது வாயில வாசிக்கணும். நீ புளூட்டு வாசிச்சாலும் சரி, புல்புல் தாரா வாசிச்சாலும் சரி, இதெல்லாம் பொம்பளைங்க இருக்கிற வீடு. ஊட்ட கெடுத்துறாய, எந்திரிச்சு ஓரமா போறா. இது டோன்ட் சொரியா. நோ ப்ராப்ளம். பொம்பளைக்கு எனக்கு என்னன்னே சம்பந்தம். நீங்க ஒரு பக்கம் படுக்க போறீங்க, நான் ஒரு பக்கம் படுக்க போறேன், உங்க குழந்தைய ஒரு பக்கம் படுக்க போகுது. ஆனா எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர போறது இல்ல. செவந்தி, நீ தூங்கிறாத, 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒருவேளை நாம சினிமாவுக்கு போறது இவன் தெரிஞ்சுக்கிட்டானா? அண்ணா, உங்க ஊர் கோட்டையில என்னென்ன படம் ஓடுது? வெளியூர்ல இருந்து வேலைக்கு வந்த நாயி. டேய், இந்த லொல்லு குட்டாலக்கடி ஜிம்கா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பாரதேசி நாய். உன்னை நம்பி என் தம்பி பக்கத்துல கூட படுக்க வைக்க முடியாதா? போடா. ஏய், போடி உள்ள. பாரதேசிக்கும் பண்ணாடைக்கும் பிறந்த நாய். அண்ணா, கதவு திறந்து போட்டு போடுங்க, நல்லா காத்து வரும். செவ்வந்தி சூப்பர் பிகர், எப்படி வளைக்கிறது? ஆனா அந்த ஆள் இருக்காரு. தம்பி, தம்பி, தூங்கிட்டியா? நான் தூங்கறதுக்கு டைம் ஆகும். தம்பி, நீ அமைதியில ஆள் கடல் மாதிரி 2 பேரும் சினிமா போமா? எவ்வளவு நாள் தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன், எனக்கு இந்த ஐடியா வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும் தம்பி. மூளை இங்க இல்லன்னு, இங்க இருக்கு. மச்சான், சும்மா இருங்க மச்சான். நான் சும்மா தாண்டி இருக்கேன், பாடத்தை பாரு. மனசுல லோடு கணக்குல ஆசைகளை வச்சுட்டு காதல் கதிரலைகளை அள்ளி வீசுறீங்களா? நீங்க தானே கிள்ளீங்க. நீ தாண்டி கிள்ள. சத்தியமா நான் கிள்ள மச்சான். அப்போ நீயும் கிள்ளல, நானும் கிள்ளல. எந்த கீரிக்கு போறதும் கிள்ளா?
புரண்டு போகுது. நேத்து ராத்திரி சினிமாவை போனீங்களே, இடவேளை விட்டாங்களே, அப்புறம் என்ன நடந்தது? எல்லாரும் போய் ஒண்ணு கூட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. அண்ணே, நான் கதையை கேக்குறேன். அடே கருப்பு ராசகுமாரா, வாயை போத்திட்டு துணி துவைடா. அங்கதான் புத்தி இல்லனா மறந்த கோவில் இந்த பக்கம் வந்துரு. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்ததுமா இப்ப இருக்கலாம். அண்ணே, உங்களால அண்ணன் சரி ஏன் பேர் கெட்டு போச்சு? மூடிட்டு துணி துவைடா. வாயை திறந்த மூண்டராய உடம்பு கெட்டு போயிடும். வாடி வீட்டுக்கு போலாம். அந்த காய போறேன் பாரு, அப்பதான் புத்தி வரும். ஏண்டா ஆ? 3 நாளா பீஸ் போயிருந்தது, கேரியர் மாத்தலாம்னு இருந்த, கரண்ட கட் பண்ணிட்டியடா. பரவாயில்ல, பேட்டரியில தேய்ச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ. சே, 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 சே. உங்களுக்கு உழைச்சு நான் ஓடா தேய்ச்சு போயிட்டேன். ஏண்டா நான் துவைச்சிட்டு இருக்கிறேன், நீ கரையில உட்கார்ந்து பழமொழியாரா பேசிட்டு இருக்கிற. கீழே இறங்கி துணி துவைடா கருவாயா. ஆ. அண்ணே, நீங்க வெயில்ல நிக்காதீங்க அண்ணே. ஏண்டா உங்க கலர் என்ன கண்ணு கூசுதுண்ணே. இவன் அடிச்சு என் கை வலிக்குது. ஏண்டா நீ என்ன முதுமலை காட்டியா பிறந்த? எப்படி கரெக்டா சொல்றீங்க? உன் மேல கை வச்சா கரடி மேல கை வைக்கிற மாதிரி இருக்கு. உன்னை விலாவாரியா விசாரிக்காம வேலைக்கு சேர்த்து தப்பா போச்சு. நீ ஏடா குலம்? தெப்பக்குளம், என்ன காஸ்ட்? வீடியோ கேசட், என்ன ஜாதி? மனித ஜாதி. மனித ஜாதி. மனித ஜாதி. பொய் பேசல, பொய் பேசுறீ, பொய் பேசுறியா? உன்னை எல்லாம் தட்டில சோறு போட்டு சங்கிலில கட்டி வைக்கணும் நாய. ஃபுல், ஆல்ரெடி ஃபுல். தோட்டத்துல வெட்டுறது கரும்புதான், ஆமா கரும்புதான். எங்க அக்கா மக கண்டுக்கிட்டா குறும்புதான், ஆமா குறும்புதான். என்னடா மயில்சாமி கவுண்டர் வீட்டுல தயிரோட சோறு போட்டாங்களா? பையனுக்கு பாட்டெல்லாம் வருது. தம்பிக்கு தயிரெல்லாம் பிடிக்காதுண்ணே. நீ சும்மா இரு. பையனுக்கு புத்தி வந்துருச்சு, இனிமே நம்ம பாடு ஜாலிதான். டேய் கண்ணு, எல்லா துணியும் துவைச்சு காய போடு. பாரு, இவனுக்கு மட்டும் மத்தியானம் சோறு போடாம காய போடு. ஐ கோ ஹோட்டல். ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்க. பிரசி. எப்பவுமே வாழ்க்கையில பின்னால வரக்கூடாது, முன்னுக்கு தான் போகணும். என்ன எங்க இந்த நாய் போயிடுச்சு? இங்க இருக்குண்ணே. எந்திரா முன்னு சொன்னீங்க. வாடங்க. இந்தா ஓடி போய் 2 பழம் வாங்கிட்டு வா. படுக்கும் போது சாப்பிட்டு படுத்தாதான் காலையில ஒரு வேலை சுலபமா முடியும். பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் பழனியப்பா. இவெல்லாம் இப்படி பாடுவான்னு தெரிஞ்சுதான் அப்பவே கேபி சுந்தரம்பா செத்து போயிட்டாங்க. பழம் நீ அப்பா, வாழைப்பழம் நீ. கடைக்காரரே, என்னங்க இந்த வாரத்தார் எவ்வளவுங்க? 50 ரூபாய்க்கு வாங்கணுங்க, அதே வேலைக்கு தரணுங்க. எனக்கு 2 கொடுத்தா போதும். வியாபாரம் பண்ண வந்துட்டான். அப்பனுக்கு ஒட்டு கோவமா, மாவனுக்கு பட்டு கோவமா. ஏன் பண்ண இந்தாங்க. கடை சாத்து நேரத்துல வந்து சேர்ந்தது பாரு கேராக்கி. பிரதர், இந்தாங்க. நான் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுறேன். நில்லுங்க. என்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தீங்க? 2 ரூபாய். எத்தனை பழம் வாங்கி சொன்னீங்க? 2 பழம். ஒண்ணு இங்க இருக்குல்ல, ஆ. இன்னொன்னு எங்க கேளுங்கண்ணே. நான் கேட்க மாட்டேன்ப்பா. ஏன்? ஏற்கனவே உன்னை கேட்டு நான் அவசப்பட்டது போறாதா? பரவாயில்ல, கேளுங்கண்ணே. நான் கேட்க மாட்டேன்டா. அட கேளுங்கண்ணே. டேய், நான் கேட்க மாட்டேன்டா. அட கேளுங்கண்ணே. எனக்கு பழம் வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு வேளை ஷிப்ட்னா இவனுக்கு 2 வேளை ஷிப்ட்ரா. யோ ஓல்டு பிரதர், போய் படியா. இன்னும் கொஞ்ச நாள் போனா போடான்னு சொல்லுவான் போல் இருக்கு. Correct. இவன்லாம் ஒரு தம்பியா? எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருந்தான்டா. அவன் எள்ளு நான் எண்ணெயா இருப்பான். ஆத்துல மிதந்த அனாதை பணத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு புரட்டி பார்த்தான். இவன் தான் கொண்டுட்டான்னு 12 வருஷம் ஜெயில புடிச்சு வச்சுட்டாங்கடா. என்ன, ஜெயிலுக்கு போகும்போது ஏதாவது சொன்னாரா? சொன்னானே, என்ன? உன்ன மாதிரி உருவத்தோட ஒருத்தன் வந்தா கூட வச்சுக்க வேண்டாம்னு சொன்னான். அதுல என்ன, வேற ஏதாவது சொன்னாரா? டேய், அவன் என்ன காசி யாத்திரைக்காரா போறான் சொல்லிட்டு போறதுக்கு? ஜெயிலுக்கு போறவன் என்னடா சொல்லுவான்? திருப்பி பார்த்த அனாதை படத்தை ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிட்டு போனாரே. அட சாமி, உன்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், மலை கடை பெருச்சாளி கிட்ட பேசுறது ஒண்ணுதான். என்ன ஆள விடுறாங்க அப்பா. மல்லிகா, முடியல அடிக்க வச்சியாடி. டேய், என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்க. தம்பி கூட ஆத்துக்கு துணி வச்சு போச்சு. ஸ்டைக்கு. ஆமா, இது டாடா பிர்லா கம்பெனி, இவர் ஸ்ட்ரைக் பண்றாரு. எந்திரிச்சு போறா நாய. ஆமா, பேச்சு தான் முத்து முத்தா இருக்கு, காரியத்துல ஒண்ணும் இல்ல. டேய், என்ற காரியத்துல என்ன குறைக்கண்ட? கையெடுங்கண்ணே. அண்ணி கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை விட்டு விட இல்ல. டேய், இந்த லவுட் பேச்சல என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, அவர் சொல்றதுல என்னங்க தப்பு? நீங்க தான் எதையுமே கண்டுக்கிறதே இல்ல. ஐயோ, நான் எப்ப கண்டுக்காம இருந்தேன்? நமக்கு குழந்தை இல்ல நான் தான் கவலைப்படுறேன். ஐயோ, நல்லா வாழ்ந்த குடும்பத்துல நஞ்ச கரைச்சு ஊத்திச்சே நாயி.
ஏண்டி கண்ட நாளைக்கு பேச கேட்டு கட்டவனை ஏத்து பேசுறியா? ஏண்டி நான் குழந்தைய மடியில வச்சு கட்டி கொடுக்க மாட்டேங்க. ஸ்டாப், கத்தாதீங்க. கத்தாதீங்க தொத்தங்க கேட்டு வச்சிரும் பாரு. அன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு கொஞ்சம் ஆசை இருக்காதா என்ன? அந்த குறைய தீக்க இவ தங்கச்சி இருக்கிறா. அவ பெத்து கொடுப்பா, இவ எடுத்து கொஞ்சிக்குவா. இப்ப சொன்னீங்களே 100ல ஒரு வார்த்தை. செவந்திக்கு உடனே கல்யாணத்தை முடிங்க. 10 மாசத்துல குழந்தை பிறக்கும். பிறக்க போற குழந்தைக்கு நீங்க பெரியப்பா, நான் அப்பா. இல்ல நீ தாத்தா. இந்த நேரம் பேர் இருக்க உனக்கு. எந்திரிச்சு ஓடி போய் கடிச்சு துப்பிடுவேன். நான் இவ்வளவு நாளா வேலை செஞ்சதுக்கு உங்க குழந்தைய எனக்கு போனதா கொடுங்க. ஏன்டா இது என்ன நூல் மில்ல போனஸ் எல்லாம் கேக்குறீங்க? அடியே அந்த இஸ்திரி பாக்ஸ் கேக்குறீ. இன்னைக்கு என்ன போறீங்க? அண்ணே, அண்ணே, ஓடி உள்ள. மச்சான் காப்பி. காப்பியா? அந்த நாயை கொஞ்சம் ஊத்து நக்கிட்டு போட்டும். ஏய், ஆ அக்கா ஊருக்கு போயிட்டா. தூங்கிராத. அண்ணே, ஒரே குளிரா இருக்கு. இன்னைக்கு நீங்க வெளிய படுத்துக்கங்க, நான் உள்ள படுத்துக்கிறேன். ஒரு தொழிலாளிக்கு இந்த ஹெல்ப் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே. சாப்பிடுறதுக்கு ஒரு கையை, இன்னொன்னுக்கு ஒரு கையை யூஸ் பண்ணுவியே. அந்த 2 கையையும் எடுத்துருவேன். எப்படி? நோ ப்ராப்ளம். எடுத்துடலாங்கிறியா? எடுத்துடுறேன். தினம் 9 கிளாஸ் காப்பி குடிப்பதா நீதி? 80 ரூபாய் போடவ கேட்டா அது குடும்பத்துக்கு விரோதம் விரோதம். ஏய், இந்த பாட்டுல என்னடா தெரிஞ்சுக்கிட்ட? நீங்க என்எஸ்கே ரசிகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் தெரிஞ்சா போறாதுடா. வாழ்க்கையில அளவோட ஆசை வைக்கணும். அதுலயும் ஒரு லட்சியம் இருக்கணும். ஏண்டா எந்த நேரம் பார்த்தாலும் முள்ளெலியாட்ட பொறிச்சுக்கிட்டே வர்றியே, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்காடா? பெரிய லட்சியமே இருக்கனே. அடே லட்சிய புத்திரா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றான். எப்படியாவது உங்களுக்கு நான் சகலை ஆயிரணும். அசிங்க பண்ணி வாயா. ஐ அர்ஜென்ட். அண்ணே, அங்க போகாதீங்கண்ணே, போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க. டேய், வேஸ்டா மண்ணுக்குள்ள போறது அவங்களால புடிச்சிட்டு போட்டும். இந்த கிரகத்தை நாம என்ன பண்ண போறோம்? நீ தேய்ராசா மயில்சாமி கவண்ட பொண்ணு, நம்ம பொண்ணு. உனக்கு நான் செவச்சவான பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்டா. அண்ணே, எனக்கு உனக்கு நான் எருமை கலர்ல ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அது என்ன தம்பிக்கு மட்டும் சாப்பு, எனக்கு மட்டும் எருமை? அதெல்லாம் கலருக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அப்ப நான் சிறப்பாதுக்கு என்னனே வழி இருக்கு? 620 வாங்கி சாப்பிடு. அது எங்கன்னு கிடைக்கும்? 3வது தடவை பொண்டாட்டி இறந்து ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கான். ஆளுக்கு பாதியா பார்ட்னர்ஷிப்ல சாப்பிடுங்க. வெரி தேங்க்ஸ். 10 நிமிஷம் நான் சிறப்பா வரேன். மச்சான், நீங்களும் நேரம் கம்மியா தானே இருக்கீங்க. அவருக்கு சொன்ன மருந்துல நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்களா? அடியா சாகர மருந்துடி. ஏண்டி வேற எவ்வளவு செட் பண்ணிட்டீங்களா? போங்கடி உள்ள. ஐயோ ஐயோ, இங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க. வாடா 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 வா 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 வா. தம்பி வாடா, இப்படி உட்கார். அடியே இவன் தம்பிடி. தம்பி எப்படா வெளியே வந்த? நான் வெளியே வந்து 33 வருஷமாச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இன்னும் அந்த லொல்ல அடங்கல பாரு. என்னடா அப்படி பாக்குற? இதான் உன் அண்ணி, அது உன் சின்ன அண்ணி. உனக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல, உன் அண்ணியோட தங்கச்சி இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்கா. அந்த மாதிரி ஒண்ணு தெரியாம முடிக்கிறான் பாரு. அவன் யாருன்னு தெரியுதா? நம்ம சுப்பிரமணி, RKS. இதுல ஒண்ணும் குறைச்சு இல்ல. என்னடி வாய போட்டு நிக்கிறீங்க? தம்பி வந்திருக்கா, வாய்க்கு ருசியா கோழி அடிச்சு குழம்பு வைங்கடி. வாங்கடி. தம்பி ஐயனாரு, ஜெயில சாப்பாடு எப்படி? என்ன காலையில 2 இட்லி கெட்டி சட்னி. ஆஹா. மத்தியானத்துக்கு தயிரோட சோறு, தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65. ஓஹோ. அவ்வளவு ராத்திரி 2 சப்பாத்தி, டிகிரி பால். ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை நான் போராட்டி பாத்துருப்பேனே. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அடுத்த மாசம் தான் சாப்பிடுவாங்க. பிளாடி ஃபுல். யாரு இது? சந்தையில வேணா சட்டி பண்ண மாதிரி. நான் தாங்க இப்ப அண்ணன் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடே, என் தம்பி கிட்டே நீ போய் பேசுறியா? தம்பியா? யாரு இந்த ஆத்துல வந்த அனாதை பணத்தை? அவனேதான். தம்பி, இவங்கிட்ட பேசிட்டு ஐடியா மட்டும் கேட்டுறாத. மண்ணை கவ வச்சிருவான், மண்ணுக்கு பிறந்த பையன். நீ பேசிட்டு நான் இந்த கோழி குழம்பு என்னாச்சுன்னு பாட்டு வந்துடுறேன். தம்பி, அண்ணே இந்த ஆத்துல வந்த அனாதை பணம் ஆம்பளையா பொம்பளையா? அண்ணே சரி.